இப்ப இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க வெளில அனுப்பிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 14.94 crores இருக்கும் நம்ம பர்ஸ், இன்க்ளூடிங் த 5 crores. அது வந்து எல்லா வருஷமும் பிசிஐ கொடுப்பாங்க. சோ அது சேர்த்து 14.9 crores. நல்ல டீசென்டான பர்ஸ். ஒரு நல்ல ஒரே பிளேயர் கூட போலாம். மெயினா கீ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் போலாம், இல்லைன்னா ஒரு யங்ஸ்டர் துஷார் ராகேஜா பார்த்தோம்ல பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவருக்கு போலாம். அவர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு, டிஎன்பிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு நல்ல இந்தியன் பவுலரை வச்சு அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கேட்டோம். சோ பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இந்தியன் பவுலர் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ துஷார் ராகேஜா வந்து கான்செப்ட் என்னன்னா, இப்போ இந்தியன் விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் போட்டீங்க துஷார் ராகேஜா மாதிரி அப்படின்னீங்கன்னா, உடனே ஒரு ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்டர் நீங்க வந்து ஆட வைக்க முடியும். லைக் வெவான் ஜேக்கப்ஸ் அந்த மாதிரி வில் ஜாக்ஸ் கூட நீங்க கண்டினியூஸா ஆட வைக்கலாம். சோ லைனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் ஓப்பனிங் நமக்கு தெரியும். ஸ்கை 1 டவுன்ல, 2 டவுன் வந்து திலக் வர்மா, 3 டவுன் வந்து ஒரு அன்டிஃபைன்டு பொசிஷனா இருக்கு. சோ அங்க வந்து மேபி வில் ஜாக்ஸ் ஆட இருக்கலாம், ஆனா ஒரு ஃபாரின் பிளேயர் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால இப்போதைக்கு ஒரு சும்மா வேற பிளேயர் எல்லாம் ஆப்ஷன்ல வாங்கி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அந்த பிளேயரை வைக்கலாம். இல்லைன்னா மின்ஸ் இருக்காரு, ஸ்ரீஜித் ஆட வைக்கலாம். ஸ்ரீஜித்மே ஒரு கிளாஸியான பேட்ஸ்மேன் தான், அவருக்கும் ஒரு சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாண்டியா, நமந்தீருக்கு அப்புறம் சாண்ட்னர், அதுக்கப்புறம் கசன்ஃபர் ஆர் கார்பின் பாஷ். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸா இருந்தா கசன்ஃபர் வச்சு ஆட வைக்கலாம், இல்லைன்னா கார்பின் பாஷ் எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் போல்ட், பும்ரா, கடைசியில இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார். இது ஒரு ரஃபான டீம் வச்சுக்கோங்களேன். இதுல இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். பெவான் ஜேக்கப்ஸ் நீங்க ஆட வைக்கிறதா இருக்கட்டும். ஓப்பனிங் ஸ்லாட்ல உங்களுக்கு ஒரு இந்தியன் கிடைச்சிட்டானா பாரத் சொன்ன மாதிரி தான், நம்ம மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் வச்சு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம். கரண் சர்மா நடுவில் விளையாடலாம். சோ அப்படின்னு பாக்குறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மும்பைக்கு. ஒரு பிளேயர் தரமா வேணும், அந்த பிளேயர் வந்து லைன் அப்பே மாத்திடுவாரு. அதுதான் மேட்ரு.